வணக்கம் நிகிதா. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் நிலக்கரிகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட கூரை சரிந்து விபத்து ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் IAS ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை செய்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், திருவள்ளூர் மாவட்டம் வயலூரில் வடசென்னை அனல்மின் நிலைய திட்டம் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நிலக்கரிகளை பாதுகாக்க கூரை அமைத்து அதாவது 45 அடி உயரத்தில் தடுப்புகள் அமைத்து நிலக்கரிகளை பாதுகாக்க கட்டுமான பணி நடைபெற்று வந்த நிலையில் BHEL நிறுவனத்தில் பணிபுரியும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 10 பேர் பணியில் பாதுகாப்பு கவசங்களுடன் ஈடுபட்டு வந்ததாகவும் மாலை 5:30 மணி அளவில் திடீரென அதில் ஏற்பட்ட பழுது காரணமாக 9 பேர் மீது அந்த கட்டுமான பாகங்கள் விழுந்து 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அசாமை சேர்ந்த ஒருவர் மற்றும் மங்கள் கலோடியா வயது 35 என்பவர் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அழைத்து வரப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் நலமாக உள்ளதாகவும் மற்ற 9 பேர் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பிணவரையில் வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்தில் அனைத்து அதிகாரிகளும் இருப்பதாகவும் விபத்து குறித்து காவல்துறையினர் சார்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தேவையான உதவிகள் குறித்து IAS அதிகாரி மற்றும் மருத்துவர்களுடன் அவர் மேற்கொண்ட ஆய்வில் தெரிவித்தார். நிகிதா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். இன்னைக்கு இந்த BHEL நிறுவனம் மூலமா நம்ம டான்ஜெட்கோக்காக கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு SEZ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் 2x660 சூப்பர் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது கோல் ஹேண்டிங், அது சுமார் 70 விழுக்காடு அந்த பணி முடிந்த நிலையில் கோல் நம்ம கறி கவர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த என்க்ளோஷரில் சுமார் 45 மீட்டரில் பணியாற்றக்கூடிய ஒரு 10 நபர்கள் பணியாற்றும் பொழுது அவங்க பாதுகாப்புக்கான இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கான BHEL சேஃப்டி ஆஃபீஸர் நிமித்து அதெல்லாம் இருந்த போதிலும் திடீர்னு அந்த அதுக்கு ஹோல்ட் பண்ணக்கூடியது எல்லாமே விழுந்ததில் 10 பேரும் அப்படியே கீழே விழுந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சைடில் தூங்கி நிற்கும் பொழுது ஒரு 9 பேர் பிராட் டெட்டாக இருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில் இங்கே பணியாளர்கள் நம்ம பார்க்கும் பொழுது இந்த BHEL இந்த பணியாளர்கள் பூராவுமே முதல் கட்ட விசாரணையில் குறிப்பாக அசாம் போன்ற மாநிலத்திலேருந்து வந்ததாக தெரிகிறது. 9